இந்திய டெஸ்ட் அணிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சுமன் கில் அவர்கள் இங்கிலாந்துக்கு எதிராக வரவிருக்கும் டெஸ்ட் தொடர் குறித்து பிசிசிஐ தலைமையகத்துல நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்புல பல்வேறு கேள்விகளுக்கு பதிலையுமே கொடுத்திருக்காரு. கேப்டன் பதவி கொடுத்தது தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த கில் அவர்கள், முதல் முறையாக இதனை அறிவித்த போது நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆனா இது ஒரு பெரிய பொறுப்பு. இந்த சவாலை எதிர்கொள்ள ஆவலாக இருக்க. பேட்டிங் நிலையை முடிவு செய்ய இன்னும் சிறிது காலம் இருக்கு. நாங்கள் ஒரு உள்ளணி போட்டியில விளையாட உள்ளோம். பின்னர் 10 நாள் பயிற்சி முகாம நடத்துவோம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட கேப்டன்சி பாணி என்று எல்லாம் மனதுல கிடையாது. நீங்கள் விளையாடும் போது இவை படிப்படியாக வளருது. நான் வீரர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புறேன். அவங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அவங்க வசதியாக உணரும்படி செய்ய முயற்சிக்கிறேன். வீரர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் மட்டுமே அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. ஆகையால நான் ஒரு நல்ல கேப்டனாக இருக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவரைக்குமே 15 பேர் கொண்ட பட்டியலை இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 11 அணி கூடிய விரைவில் அறிவிக்க உள்ளதாக சுமன் கில் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.